Hey guys, welcome to Cinematics. வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோலேருந்து ஒரு அனிமேஷன் மியூசிக்கல் அட்வென்ச்சராக ரிலீஸ் ஆன மோனா 2 மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பட்ஜெட் அரௌண்ட் $150 million, அதாவது இந்தியன் ருபீஸில் 1264 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hours and 40 minutes மட்டுமே ஓடக்கூடிய ஒரு சின்ன படம் தான். மோனா 2ஓட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்த்துருவோம் வாங்க. ஆஸ் யூஷுவல் போன பார்ட் மாதிரியே இதையும் ஒரு ட்ராவல் அட்வென்ச்சராக தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, டீனேஜில் இருக்கிற மோனா சின்ன சின்ன சாகசம்லாம் செஞ்சு தன் ஐலாண்ட் மக்களுக்கு தேவையான ஃபுட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. இப்படி இருக்கிற மோனாவை மின்னல் திடீர்னு ஒரு நாள் தாக்க இவங்க முன்னோர்களோட இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் ஏற்படுது. அந்த முன்னோர்கள் ஹிடன் ஐலாண்டை கண்டுபிடிக்கிற பொறுப்பை மோனாட்ட தராங்க. இப்போ மோனா அந்த ஐலாண்டை கண்டுபிடிக்க ஒரு டீமை கூப்பிட்டு அவங்க போட்டில் அட்வென்ச்சருக்கு போகிறாங்க. இந்த அட்வென்ச்சரில் அவங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க, அட்லாஸ்ட் அந்த ஐலாண்டை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தாங்க இந்த மோனா பார்ட் 2. இந்த மூவியோட விஷுவல்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ்லாம் முந்தின பார்ட்டை விட பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கிறதால சில்ட்ரன்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. அடல்ட்ஸ்க்கு பிடிக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். 1.5 hours மட்டுமே ஓடக்கூடிய ஒரு சின்ன படமாக இருந்தாலும் லாஸ்ட் 20 minutes தவிர படம் எங்கேயுமே எங்கேஜிங்காக இல்லை. படத்தில் பாட்டு இருக்குதுன்னு சொல்கிறத விட பாட்டில் தாங்க படமே இருக்குது. 15 minutesக்கு ஒரு தடவை ஒரு சாங்கை பாடிடுறாங்க. அதுவாச்சும் நல்லா இருந்தால் தான் பரவாயில்லையே, எதுவுமே கேட்க முடியும் இல்லை. ஃபைனல் 20 minutes மட்டும் ஒரு நல்ல சேசிங் சீக்வன்ஸ் வச்சுட்டாங்க. அந்த சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் எங்கேஜிங்காக வச்சுருக்காங்க நம்மளை. அந்த மாதிரி சீக்வன்ஸ் ஸ்டார்டிங்லேயும் மிட்லேயும் கொஞ்சம் வச்சுருந்தாங்கன்னா படம் இன்னும் செமையாக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் 1 hour ரொம்பவே ஃப்ளாட்டாக போரிங் சீன்ஸ் அண்ட் சாங்ஸோடு தாங்க படம் போகுது. டிஸ்னி அனிமேஷன்லாம் எந்த மாதிரி இருக்கும், உண்மையிலே டிஸ்னி படம் தானாடா இது, இல்லை வேறு எதாவது மாற்றி போட்டிங்களாடா அப்படின்ற ஃபீல் தாங்க வந்துச்சு. எப்படியோ கிளைமேக்ஸில் வந்து நம்மளை காப்பாற்றி விட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வில்லனை காட்டாமலே பார்ட் 3க்கு லீட் கொடுத்துட்டாங்கங்க. மோனா அண்ட் மாவி தவிர எந்த கேரக்டர்ஸ்க்குமே இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே இல்லைங்க. அப்புறம் எதுக்கு தான் மோனா அந்த டீமை கூப்பிட்டு போனாங்கன்னே தெரில. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லான அனிமேஷன், எங்கேஜிங்கான கிளைமேக்ஸ் சேசிங் சீக்வன்ஸ் அண்ட் மோனா அவங்க குட்டி சிஸ்டரோட இருக்கிற சின்ன பாண்டிங். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டான ஸ்க்ரீன் பிளே, சுவாரஸ்யமே இல்லாத ஒரு அட்வென்ச்சர், போரிங் சாங்ஸ் அண்ட் யூஸ் பண்ணப்படாத சில கேரக்டர்ஸ், இதெல்லாம் தாங்க. மோனா 2 தியேட்டர்ஸில் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸில் அவைலபிளாக இருக்குது. சில்ட்ரன்ஸ்லாம் கண்டிப்பாக ரசித்து பார்ப்பாங்க. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் என்ஜாய் த மோனோட்டோனஸ் மோனா 2. Cinematics rating for this movie is 5.5 out of 10. Thank you guys.